கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலே, கடைசி மணித்துளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 2025 கடைசி மணி நேரம். அல்லேலூயா. இன்னும் அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம 2026 நுழைய போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த பழைய வருட ஆராதனையின் நிறைவை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கிறது. 5வது வசனம் 25. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பரலோக பிதா தேவகுமாரன் சிங்காசனின் மேல வீற்றிருக்கிறார். அப்போ வீற்றிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குற தேவன். இந்த உலகமே ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு காலம் போதாது. சூரிய மண்டலங்களை ஆராய்ந்து பார்த்தால் காலங்கள் போதாது. மரம் செடி கொடியில ஒரு மரத்தை ஆராய்வதற்கு 20 வருஷம் ஆயிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய படைப்பு புதுமையாக இருக்கிறது. ஆனா இந்த புதுமையான இந்த படைப்பிலும் இன்னும் அநேக புதுமைகளை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அப்ப எல்லாவற்றையும் புதிதாக்குற கர்த்தர் நம்முடைய தேவன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இந்த வசனம் எப்படிப்பட்டது? சத்தியம், உண்மை. அப்படிப்பட்ட வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவற்றிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் சுத்தமான வார்த்தைகள். அதுல எந்த பொய்யும் கலப்படா கிடையாது. வானம் போய் ஒளிந்து போனான் வார்த்தைகளோ ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் தீயாவிகள் வளவலன் பேசிக் கொண்டிருக்கலாம். அதனால் ஏவப்பட்ட ஜனங்கள் வளவலன் பேசிக் கொண்டிருக்கலாம். அது ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையில உண்மை இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவை. 4வது வசனம் பார்க்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்ப இந்த பூமியில கண்ணீர் உள்ள வாழ்க்கை, மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம், இவ்வளோ பாடுகள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? கண்ணீர் விடுகிற ஒரு சூழ்நிலை, மரணம் அடைகிற சூழ்நிலை, துக்கம், அலறுதல், வருத்தம், இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாம் கடந்து வருகிற இந்த பூலோக வாழ்க்கை. ஆனா 1000 வருட அரசாட்சியில ஆண்டவருடைய ராஜ்யத்துல கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. மரணம் அங்க கிடையாது, துக்கம் இல்ல, அலறுதில்ல, வருத்தம் இல்ல, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்படிப்பட்டதான கிரியைகள் பரலோக ராஜ்யத்துல இருக்காது. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இந்த பூமியே ஆண்டவர் பரலோகமாக்கி தந்துட்டா நம்ம சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு வழி இருக்கு. ஆண்டவர் உறுதியா ஜெபம் பண்ணி, ஆண்டவரை நம்பி, விசுவாச வார்த்தைகளை பேசி, அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் கலங்காத ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொன்னால்
நாம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த பூமியை குறித்து பார்க்கிற பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் பரலோக ராஜ்யத்துல இல்லை. அப்ப நாம பூமியிலும் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம், பரலோகத்திலும் வாழக்கூடிய அளவுக்கு நம்மளை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டார். அவர் சரீரத்துக்கு மரணம் இல்லை. எல்லாருடைய சரீரமும் கல்லறையில போய் எலும்பும் தோலும் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? சரீரம் மறுரூபமடைந்தார். டிரான்ஸ்பிகரேஷன். அதுபோல கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்துவார். மரித்தவர்களை தான் முதல்ல மறுரூபப்படுத்தி எழுப்புவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம காலத்துல இயேசு வந்தார்னா நம்மளையும் மறுரூபப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 3ஆம் வசனம் பார்க்கும்போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டு, அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? மனுஷர் மத்தியில இருக்கு. தேவன் அவர்களுக்கு தேவனாய் இருப்பார், அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவனுடைய ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. முதலாம் வசனத்தை நாம் மறுபடியும் பார்த்தோம் என்று சொன்னால், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் படைக்க போகிறார். அல்லேலூயா. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்போ உள்ள பூமியில என்ன இருக்கு? சமுத்திரம் இருக்கு, முக்காவாசி கடல் இருக்கு. நாம இஷ்டத்துக்கு ஓட முடியாது. அல்லேலூயா. ஓடணும் எங்க வரைக்கும் தான் ஓட முடியும்? கடற்கரை வரைக்கும் தான் ஓட முடியும். அதுக்கு மேல இறங்கினா ஒரு படகை வச்சுட்டு போகலாம். அல்லேலூயா. ஆக ஏகப்பட்ட அபாயங்கள், கடல்ல ஆழமான பகுதிகள், அதை நாம் நோக்குற உள்ள ஆபத்து நிறைந்த பகுதிகள் எல்லாம் கடல்ல இருக்கு. சோ நம்ம ஃப்ரீயா போறது எங்க போக முடியும்? இந்த நிலப்பகுதியில நாம ஃப்ரீயா அலையலாம். ஆனா கடல்ல போய் ஃப்ரீயா அலைய முடியாது. அங்க வெளிச்சம் ஒண்ணும் கிடையாது. கார் இருள் இருக்கும், ஆழமான பகுதி இருக்கும். கீழே விழுந்தா மீன்கள் என்ன செய்யும்? மீன்களுக்கு இரையாகி விடுவோம். ஆனா புதிய வானம் புதிய பூமியில சமுத்திரம் இல்லை. அல்லேலூயா. சமுத்திரம் இல்லாத ஒரு பகுதியாக ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறார். சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதே எழுதின வசனத்துல 65, ஏசாயா 65ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடுல 65 ஒரு சில வசனங்களை வாசிக்கிற பொழுது 17 இருந்து, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் எவ்வளவு காலத்துக்கு முந்தினது? கிட்டத்தட்ட 700 வருஷம் கேப் கிடக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கன்னி கற்பதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது பார்க்கிறோம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஏசாயாவில, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த வசனமும் வெளிப்படுத்துறதுல 21:1 போல இருக்கு. அப்ப ஜோடு, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஜோடு ஜோடா இருக்கும். அங்கே உள்ள வசனம் அப்படியே இங்கே பிரதிபலிக்கிறது. அங்க ஏசாயா எழுதுகிறார், கால அளவு கேப் 700 ஆண்டுகள் கேப் இருக்கு. ஆனா அவரு எழுதுனத ஆண்டவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஏசாயாட்டையும் பேசினாரு, யோவான்டி ஆண்டவர் தான் பேசினார். அல்லேலூயா. அப்போ வரப்போற திட்டம் புதிய வானம்
நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டித்தேன், முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்படி ஒரு பூமி, இந்த மாதிரி ஒரு பூமி பரலோக ராஜ்யத்துல கிடையாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பார்க்கும்போது, நான் சிருஷ்டித்ததினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அப்ப வேதத்துல 21 அதிகாரத்துல வெளிப்படுவது சொல்லும் பொழுது, தேவனிடத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல எருசலேம் பட்டணம் இறங்கி வருகிறதை காண்கிறேன். ஒரு மூவிங் சிட்டி. ஆண்டவர் இந்த உபத்திர காலம் முடிந்து கஷ்டகாலம் போய் ஆண்டவர் வருகிற பொழுது 1000 வருடம் இந்த பூமி அரசாழ்வார். அல்லேலூயா. அப்ப எருசலேம் பட்டணம் இந்திய அளவுக்கு மிகப்பெரியதா இருக்கும். அது தேவனுடைய இறங்கி வரும். அது என்ன டிசைன்ல இருக்கு என்பது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை எடுத்து அது தனியா ஒரு சப்ஜெக்டாவே சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எருசலேமை களிகூறுதலாக, ஜனங்களை களிகூறுதல் உள்ளவர்களாக, மகிழ்ச்சியாக. அப்ப எருசலேம் பட்டணத்துல, எருசலேம் மூவிங் சிட்டில ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தம் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபர் என்று எண்ணப்படுவான். 100 வயதுனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அப்ப அற்ப ஆயுசுள்ள பாலகன் இல்ல, தன் நாட்கள் பூர்ணமாக்காத கிழவனே இல்லை. அல்லேலூயா. தான் ஆயுசுக்கு வாழ்வார். 1000 அரசாட்சியில, ஆண்டவர் 1000 அரசாட்சியில தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் தான் மரணம் இல்லை. இந்த 1000 அரசாட்சியில இந்த மரணத்தை குறித்த ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளை கட்டி அவையில் குடியிருப்பார்கள், திராட்சை தொட்டில் நாட்டி அவையில் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அவங்க சொத்து புகத்தை வச்சு அவங்கவுங்க சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தன் உழைக்க, ஒருத்தன் பிழைக்க, எத்தி பிழைக்கிற வேலையை அங்க இருக்காது. விருட்சத்தின் ஆயுசு போல ஜனங்களுடைய ஆயுசு பெரிதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்கள் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். அப்ப விருதாவாக உழைப்பதில்லை, சும்மா ராத்திரிக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. விருதான்னா பிரயோஜனம் இல்லாத வேலை. வேலை பார்த்துட்டு கூலி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? கூலி கொடுக்காட்டி எப்படி கோபம் வருமா? வராதா? அப்ப விருதாவாக உழைப்பதில்லை. சும்மா ஏனோதான் உண்டு வேலை கிடையாது. ஒரு பெனிஃபிட் உண்டு, வேலைக்கு என்ன உண்டு? ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. பிள்ளைகளை பெற்றா பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பெற்றோர்களை கனப்படுத்தி பெற்றோர்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், துன்பப்படுத்திடக்கூடாது. இப்ப நிறைய பார்த்தோம். அன்னைக்கு இந்த சைடில் சீலப்பரி, இந்த சிவந்திப்பட்டி சைடில் அப்ப இவ்வளவு சொத்தெல்லாம் விற்று மகனுக்கு வீடு கட்ட கொடுத்துருக்கான். ஆனால் வீடு சரியா கட்டப்படலை. இன்னும் கொண்டாடு தாப்பட்ட கேட்டு தொந்தரவு பண்ணி தாப்பனை கொண்டே போட்டான். அந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. துன்பப்படுத்துற பிள்ளை பெறமாட்டாங்க, நல்ல பிள்ளைகளை பெறுவார்கள். அல்லேலூயா. 1000 அரசாட்சியில நல்ல பிள்ளைகளை தான் பெற்றோர்கள் பெற்றெடுப்பார்கள். அப்ப பிள்ளைகள் அப்படி இருக்கணும், பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும். என்ன பெற்றோர் சொல்ற வேலைய சொல்றதை செய்யணும், அவங்களுக்கு கனப்படுத்தணும், அவங்களுக்கு வயதான காலத்துல உதவி செய்யணும். அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசும்போதே கேட்பேன்.
கூப்பிடுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் வந்துருவார். கேட்குது. அல்லேலூயா. அது இன்னொரு வசனம், நான் மருத்துவ கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஒத்து கேட்பாரு. நம்ம பேசுறத ஆண்டவர் கேட்பாரு. நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதங்கள் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 1000 அரசாட்சியில என்ன நடக்கும்? ஓநாய் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேய். எல்லாமே புல்லுதான் சாப்பிடும். ஓநாய் என்னதான் சாப்பிடும்? புல்லுதான் சாப்பிடும். ஆடு சாப்பிட. சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். வைக்கோலை சாப்பிட பழகிக்கணும். சிங்கம் இப்ப என்ன மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடுது. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல 1000 அரசாட்சியில சிங்கம் மாடு ஒண்ணு போல வைக்கோல மேயும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் அவைகள் தீங்கு செய்வதை கேடுண்டாக்குவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு கூட இன்னொரு வசனம் 2 பேதுரு 3:13 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தம், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். புதிய வானத்தை பற்றியும் புதிய பூமியை பற்றி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நாம விசுவாசிக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் வருநாள் செய்ய போறாரு. இதை நாம விசுவாசித்து அவர் மேல நாம நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த வருடத்திலே இறுதியான இந்த ஆராதனை கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். புதிய வானம் புதிய பூமி, 1000 அரசாட்சி, எருசலேம் மூவிங் சிட்டி. அதுல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.